அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நாம் அஷ்ட கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். அஷ்ட கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஜென்ரலாக ஒரு மனித வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா எந்தெந்த கிரகங்கள் என்ன சொன்னான்னா என்ன காரத்துவமுடைய ஆதிபத்தியத்திற்கு நாம் பயன்படுத்தலாம். நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். அப்போ நன்மை என்று சொல்லி வரும்போது நமக்கு நன்மைக்கு பயன்படுத்தலாம், பிறருக்கு நன்மைக்கு வழி செய்து கொடுக்கலாம். ஆனால் பிறருக்கு நாம் அந்த வழி சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய கர்மா நம்மளை பாதிக்கும். அதெல்லாம் உண்மைதான். இப்போ வசியம் என்று சொன்னால் நட்பு, வசியம் என்று சொன்னால் நட்பு. அப்போ வசியம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்புக்குண்டான அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான கிரகம் யார் அப்படின்னா ராகு. அப்போ இந்த ராகு பகவான் வசிய சக்தியை தூண்டக்கூடியவர். ராகு பகவான் வசிய சக்தியை தூண்டக்கூடியவர். அந்த வசியம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா அந்யோன்யமான நட்பு. அப்போ இந்த அந்யோன்யமான நட்பு என்ன சொல்கிறான்னா யார் வேணாலும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். யார் ஒருவர் என்ன சொன்னான்னா சதய நட்சத்திரத்திலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ, சதய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஈஸியாக மற்றவர்களை வசியம் பண்ணிடுவாங்க. பரிச்சித்து பாருங்கள். உங்களுடைய லக்னாதிபதியோ உங்களுடைய லக்கண புள்ளியோ இந்த பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தில் இருந்தால் லக்கண புள்ளி அல்லது லக்கணாதிபதி சந்திரன் இந்த 3 நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு பிறர் வசியமாகி விடுவார். இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க. எந்தெந்தது 3 நட்சத்திரம், அதாவது பூசம் விசாகம் சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள். அதற்கடுத்து திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இவர்கள் ஈஸியாக வசியம் பண்ணிடுவார்கள், உறுதியாக பண்ணுவார்கள். அப்போ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் நம்மளுடைய லக்னாதிபதி நின்றாலும், ராகுவோடைய நட்சத்திரத்தில் நாம் பிறந்திருந்தாலும், மேற்சொன்ன ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இவர்கள் இயற்கையாகவே வசிய சக்தி உடையவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது 100% உண்மை. அதற்கடுத்து மோகனம் என்று சொன்னால் மோகிப்பது என்பது புணர்தல். அந்த சக்தி எந்த கிரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சுக்கிரனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்போ எப்பயுமே பரணி போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னால் மோக சக்தியை தூண்டி விட்டுருவாங்க. அதே சமயத்தில் திருவாதிரை சித்திரை
திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த மோக சக்தியை தூண்டிவிடக்கூடிய சிற்றின்பத்தை தூண்டிவிடக்கூடிய சக்தி உண்டு. சிற்றின்பத்தை தூண்டிவிடக்கூடிய சக்தி உண்டு. அப்போ எல்லா காந்த சக்திகள் இது ஒரு காந்த சக்தி தானே, காந்த சக்தி. அப்போ இந்த நபர்கள் இவர்களிடம் நான் இப்போ சொல்லுவது என்ன சொன்னேன், இது ஒவ்வொருத்தரிடம் உங்கள்கிட்ட என்ன பலம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி வெற்றி பெற போகிறீங்களா, தவறுக்கு பயன்படுத்தாது. எப்பயுமே மோகனம் பண்ணக்கூடிய சக்தி சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு உண்டு, சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திர சாரத்தில் என்ன சொன்னால் உங்களுடைய லக்கண புள்ளி இருந்தாலும் லக்கணாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன சொன்னாங்கன்னா மோகனம் என்று சொல்லக்கூடிய மல்லிகைப்பூ மனத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்போ அந்த அளவுக்கு என்ன சொன்னால் இந்த மோகனத்திற்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம். அதற்கடுத்து என்ன சொன்னால் தம்பனம்னா ஒரு இதை ஸ்தம்பிக்க வைக்கிறது. எப்பயுமே சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம், உத்திரட்டாதி, அனுசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்தம்பனம் என்று சொன்னால் என்ன சொன்னால் ஸ்தம்பிக்கக்கூடிய தன்மைகளை வைக்கக்கூடிய சக்தி உண்டு. அதே சமயத்தில் புனர்பூசம், அவிட்டம், சுவாதி நட்சத்திரங்களுக்கு சனி தோஷம் இருக்கிறது இல்லையா, அந்த சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், சனியோடைய நட்சத்திர சாரங்களில் லக்கணாதிபதியும் லக்கண புள்ளியும் நின்றவர்கள் கண்டிப்பாக தம்பன சக்தி உடையவர்கள். இவர்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா, இந்த இவரெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் பேசாமல் அப்படின்ட்டு அங்கே பேசாமல் இருந்தாங்க. இவ்வளோ தான் அந்த செல்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. சனியோடைய தன்மை, சனினா என்னது, சொணக்கத்தை உருவாக்குவது. தம்பனம் என்பது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியை கரை போட்டு அடைப்பது. அப்படியே ஸ்லோ 60 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி 40 கிலோமீட்டர் கொண்டு வந்துடுறது, 30 கிலோமீட்டர் கொண்டு வந்துடுறது. அப்படி என்ன சொன்னாலும் வைக்கக்கூடிய சக்தி இந்த தம்பனத்திற்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு. அதற்கடுத்து உச்சாடனம்னா என்ன சொல்கிறான்னா ஒரு தேவையில்லாத ஒன்றை வெளியேற்றுவது. உச்சாடன சக்திக்கு இப்போ ஒருத்தர் பேய் ஓட்டுறாங்க இல்லையா, இந்த பேய் ஓட்டுறதுக்கு யாரை கூப்பிட்டு வருவாங்க, சாமியாரை தான் கூப்பிட்டு வருவாங்க. சாமியாரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, ஏதோ ஒரு பூஜை வைப்பாங்க, அது சரியாக போயிடும். அப்போ இந்த உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தியும், ஒரு குழந்தைக்கு நோய் நொடிகள் வந்திருந்தால் அந்த நோய் நொடிகளை போக்கக்கூடிய சக்தியும் குரு பகவானுக்கு உண்டு. அப்போ குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ஒரு இடத்தில் இருக்கிற கஷ்டத்தை, நோயை, பிரச்சனையை தீர்க்க வல்லமை உடையவர். எல்லா இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே ஒரு சக்தி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சக்தியை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பயன்படுத்த தெரியணும். அப்படி பயன்படுத்த தெரிஞ்சோம்னா நம்மளிடம் என்ன இருக்கிறது, நம்மளுடைய சக்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ உச்சாடனம் என்று சொல்லக்கூடியது, ஒரு வீட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனோ குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தானோ அந்த வீட்டில் போய் சத்தம் போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறான்னா, சண்டை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வந்துட்டான்னா அந்த கர்மா அங்கே சரியாக போயிடும். அங்கே சண்டை வந்தவுடனே என்ன செய்வாங்க தெரியும், இந்த நபர் தான் கூட்டு வரும், அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் சத்தம் போடுங்க அப்படின்னா ஒருவர் போய் நின்னா அந்த அங்கே வேலை முடிஞ்சிடும்.
அப்போ குருவோடைய நட்சத்திரத்திற்கும் குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கும் மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் உண்டு. ஏன்னா மாந்திரீகத்திற்கு யார் யார் சம்மந்தப்படுவாங்க? ஆகர்ஷணம். ஆகர்ஷணம் என்னது? அழைத்தல், கொண்டு வருதல். எப்பயுமே சந்திரனுக்கு அந்த பவர் உண்டு. மனதால் நினைச்சேன் வந்துட்டாங்க, நேற்று தான் உங்களை நினைச்சேன் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னா சந்திரன் தான். ஒரு நினைவை வைத்திருங்கள். ஒரு நினைவை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த நினைவு நடக்கிறது என்று சொன்னால், நினைப்பு என்பது சந்திரன். அப்போ ஆகர்ஷணம் என்று சொன்னால் அழைத்தல், தெய்வத்தை அழைத்தல், ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்குதல். ஆகர்ஷணம் என்பது இதில் என்ன சொன்னால் காதலும் சேரும். அப்போ ஆகர்ஷணம் என்ற சக்திக்கு சந்திரன் பொறுப்பாவான். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களும் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள். சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் என்ன சொன்னா பரணி, மகம், கேட்ட, உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் என்ன சொன்னா ஆகர்ஷண சக்திக்கு பயன்படுத்தலாம். ஆகர்ஷணம் என்று சொன்னால் அழைத்தல். கண்டிப்பாக இவங்க எப்படி இருந்தாலும் என்ன சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கு இவர்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு இவர்கள் நினைத்தாலே என்ன சொல்கிறாங்கன்னா நடக்கும், வெற்றி பெறுவார்கள். அதற்கடுத்து பேதனம். பேதனம்னா மைண்டை மாத்திரம். பேதனம் என்பது பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. அப்போ என்னடா நேத்தான நல்லா இருந்தேன் இப்படி இருக்கான்னா கேது. கேது வேதனத்திற்கு அதிபதி கேது. அப்போ கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. குழப்பத்தை உண்டு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர். பேதனம் என்றால் என்ன? அதாவது கேது என்று சொன்னால் என்ன சுணக்கம், முடக்கம், பிரச்சனை, நடக்கலை, காரியம் நடக்கலை அப்படிங்கிறதுன. அப்போ பேதனம் என்று சொல்லக்கூடியது கேதுவோடைய நட்சத்திரத்திற்கு பேதனத்தை உருவாக்கும். வித்துவேசனம். வித்துவேசனம் என்று சொன்னால் பிரித்தல். வித்துவேசனம் என்பது பிரித்தல். அப்போ இந்த வித்துவேசனம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்திற்கு யாரை யூஸ் பண்ண? புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனையும் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா புதனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் ரோகிணி, உத்திரம், புராடம். இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வித்துவயசனம் என்று சொல்லக்கூடிய பிரிக்கிற வேலைக்கு பயன்படுத்திடலாம். பிரிக்கிற வேலைக்கு பயன்படுத்திடலாம். அது அந்த அந்த இம்யூனிட்டி பவர் என்று சொல்லக்கூடியது இவர்கள் பிறந்த அமைப்பில் இருக்குது. உங்களுடைய நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேட்டை புதனுடைய நட்சத்திரங்களில் லக்கணமோ லக்கண புள்ளியோ இருந்தால் புதனுடைய நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி இருந்தாலும் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி இருந்தாலும் இந்த செயல் இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்பிரேஷன் இவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதற்கடுத்து மாறணும். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனும் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் அவன் நினைத்தால் ஒரு மரணத்தை உருவாக்கி விடுவான். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்னது? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். சரியா? செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன சொல்றான்னா கார்த்திகை, பூரம், அதற்கடுத்து என்ன சொன்னால் மூலம், அதற்கடுத்து ரேவதி. இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் 7 நட்சத்திரம். இதில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த சம்பந்தத்தின் மூலமாக இவர்களுக்கு என்ன பவர் உண்டுன்னா மாரண சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு.
மாரணம் என்பது என்ன? கொலை பண்ணுவது தான் மாரணம் கிடையாது. கஷ்டத்தை மாரணம் பண்ணுவது, பிணியை மாரணம் பண்ணுவது, ஒரு பிரச்சனையை மாரணம் பண்ணுவது. நீங்கள் எப்படி எடுக்கணும்? மாரணம் என்பது மரணம் மட்டுமே அல்ல. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய அஷ்ட கர்மத்திற்கு இந்த கிரகங்கள் தான் பயன்படும். இதில் சூரியன் வராது. அதனால் ஏன் சூரியன் வரலன்னு நீங்கள் கேட்காதீங்க. அப்போ ராகு வசியத்திற்கும், மோகனத்திற்கு சுக்கிரனும், தம்பனத்திற்கு சனியும், உச்சாடனத்துக்கு குருவும், ஆகர்ஷணத்திற்கு சந்திரனும், வேதனத்திற்கு கேதுவும், வித்வேசனத்திற்கு புதனும், மாரணத்திற்கு செவ்வாயும், இந்த 8 விதமான கிரகங்களை உங்களுக்கு அந்த அனுக்கிரகம் நான் சொன்ன நட்சத்திரங்களில் லக்கண புள்ளிகளோ லக்கணாதிபதியோ நின்றால், அந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதனால் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன எல்லாத்துட்டையும் என்ன சொன்னாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய ரகசியம், ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்திற்கு என்ன பவர் உண்டு. ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள், சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள், சனியுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள், குருவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள், சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள், கேதுவின் நட்சத்திரங்கள், புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள், செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள், இத்தனை கிரகங்களின் நட்சத்திரங்களும் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களும் இந்த 8 விதமான அஷ்டகர்மாக்களுக்கு சம்பந்தப்படும். பட்டால்தான் அஷ்டகர்மம் ஜெயிக்கும். சும்மா என்ன சொன்னான்னா எல்லாரும் படிச்சிடலாம், எல்லாரும் எல்லாம் படிச்சிடலாம், எல்லாரும் எல்லாம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடக்காது. வசியம் பண்ணணும்னா ராகுவோடைய தோஷம் அந்த அந்த ஜாதகருக்கு உண்டு இருக்கணும். மோகனம் பண்ணணும்னா சுக்கிரனுடைய சம்பந்தம் வேணும். தம்பனம் பண்ணணும்னா சனியோடைய சம்பந்தம் வேணும். உச்சாடனம் பண்ணணும்னா குருவோடைய சம்பந்தம் வேணும். ஆகர்ஷணம் பண்ணணும்னா சந்திரனுடைய சம்பந்தம் வேணும். வேதனம் பண்ணணும்னா கேதுவோடைய சம்பந்தம் வேணும். வித்துவேசனம் பண்ணணும்னா புதனுடைய சம்பந்தம் வேணும். மாரணம் பண்ணணும்னா செவ்வாயுடைய சம்பந்தம். இத்தனை நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை போட்டு பாருங்கள். எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் நிற்கிறது, நமக்கு மாந்திரிகம் படிக்கிறது, ஜோதிடம் படிக்கிறது, இதெல்லாம் நமக்கெல்லாம் வருமா? ஏன் சில நேரங்களில் என்ன சொன்னேன்னா, சில காரியங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறது பிறப்பின் கர்மாவே. அதனால் அஷ்டகர்மம் படிக்கலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் இதை படித்து பார்த்து தெரிஞ்சு முடிவு பண்ணி கொடுங்க. நம்ம ஜாதகம்தான் நமக்கு விளக்கு, வேற எங்கேயும் விளக்கெல்லாம் கிடையாது. இந்த விளக்கை நல்லா தொடச்சி பொருத்த தெரிஞ்சாலே நீங்களும் ஒரு கெட்டிக்காரர்கள் தான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.